காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனே அமைக்க முடியாது என்ற மத்திய அரசு நிலைப்பாட்டை கண்டித்து திருச்சியில் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அங்கு நமது செய்தியாளர் சார்ல்ஸும் இருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சார்ல்ஸ், தற்போது விவசாயிகளுடைய போராட்டத்தின் நிலை எப்படி இருக்கு? திவ்யா, அதாவது இன்று சற்று நேரத்துக்கு முன்னதாக திருச்சி காவேரி பாலத்தில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினர் ஒவ்வொரு கட்ட போராட்டத்தை நடத்தி வராங்க. முதல்ல அவர்கள் அரை நிர்வாணத்தோட முகத்தில் பட்டை நாமம் இட்டுக்கொண்டு அவர்கள் போராட்டத்தை துவங்கினாங்க. இப்ப தற்பொழுது ஒரு பெண் உள்பட அனைத்து விவசாயிகளும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள்லாம் களத்துல தூக்கு கயிறுகளை மாட்டிக்கொண்டு அவர்கள் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நகர்ந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த திருச்சி காவேரி பாலத்தில் இவர்கள் போராட்டம் நடத்துவதால் சிறிது நேரம், அதாவது இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்களுடைய போராட்டத்தை ஒவ்வொரு போராட்டமாக அவர்கள் அடுத்தடுத்த நகர்வுக்கு எடுத்து சென்றிருக்காங்க. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க முடியாது என்று நேற்று மத்திய அரசு அறிவித்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் அனைவர் மட்டுமில்லாமல் டெல்டா மாவட்டங்களும் தமிழகத்தில் உள்ள முக்கியமாக 24 மாவட்டங்களில் குடிநீர் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் காவிரி நீரை பெற்றுத் தருவதற்கு காவிரி மேலாண்மை வாரியம் மட்டுமே மிகவும் முக்கியமாக, அதாவது காவிரியில் தண்ணீர் கர்நாடகாவில் பெற்றுத் தருவதற்கான ஒட்டுமொத்த தீர்வாக இருக்கும் என்று அவர்கள் நம்பியிருந்தாங்க. இந்த நிலையில் அவர்களுக்கு இந்த அறிவிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் வேதனை ஏற்படுத்தியுள்ளதாகவும், விவசாயிகள் அனைவரும் ஏற்கனவே குறுவை செய்ய முடியாத நிலையில் தற்போது சம்பா சாகுபடியை துவக்கி அதையும் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக விவசாயிகள் கருத்து தெரிவித்து போராட்டத்தை துவக்கியிருக்காங்க. 25க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நெத்தியில பட்டை நாமம் இட்டுக் கொண்டு அரை நிர்வாணத்தோட களத்தில் தூக்கு கயிறுகளை மாட்டிக்கொண்டும் தொடர்ந்து போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திவ்யா, சார்ல்ஸ், காவிரி விவகாரம் தொடர்பாக மத்திய அரசின் நிலைப்பாடு குறித்து விவசாயிகள் தற்போது என்ன கோரிக்கைகளை, வேறு என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க? உமா, அதற்கு முன்னதாக நம்ம ஐயா கண்ணிடம் மீண்டும் பேசலாம். இப்ப அடுத்த கட்டமாக நீங்க களத்துல தூக்கு கயிறு மாட்டிக்கொண்டு போராட்டத்தை துவக்கியிருக்கீங்க. இப்ப நீங்க மத்திய அரசுக்கு வலியுறுத்துவது என்ன? ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்தீங்க உடனடியாக இதனை திரும்ப பெற வேண்டும் அவங்க அறிவித்தது என்று. இப்ப நீங்க அறிவித்தது என்ன? மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தில் சொல்லிச்சுல்ல, காவிரி மேலாண்மை வாரியம் தேவையில்லைன்னு. அதை மாற்றி உடனே காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கெல்லாம் தூக்கு போட்டு சாவறதுக்கு வழியில் என்பதற்கு தான் எங்களை முன்பே லாபகரமான விலை கொடுக்காம நாமம் போட்டுச்சு மத்திய சர்க்கார். இப்ப எங்களை தூக்கு கயிறு மாற்றத்துக்கு அளவுக்கு பண்ணிடுச்சு. தண்ணியெல்லாம் வறண்டு போச்சா என்ன பண்றது, தூக்கு போயிரு சாவ வேண்டியதான் விவசாயி என்பதற்காக தான் நீ தூக்கு கயிறு போட்டிருக்கோம். எங்களை காவல்துறை இந்த தூக்கு கயிறு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வழங்க வேண்டும். அலங்க இல்லை என்றால் மோடி மாதிரி நாங்களும் செய்வோம். நாங்க இங்கே காலத்துல குதிச்சு சாவ போறோம், அவ்வளவுதான், வேற வழி இல்லை. ஏற்கனவே அவர்கள் அனைவருமே ஒன்று கூடி ஒவ்வொரு தீர்மானத்தையும் நிறைவேற்றிருக்காங்க. குடிநீருக்கு மட்டும்தான் தண்ணீர் இருக்கு என்று சொல்றாங்க. இப்ப காவிரி மேலாண்மை வாரியம் மட்டுமே இதற்கு நிரந்தர தீர்வுன்னு சொன்னீங்க. இப்ப காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கல. இப்ப விவசாயிகள் என்ன முன்வைக்கிறீங்க? மத்திய அரசு ஏற்கனவே போராட்டிங்க. தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அதை தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப ஒட்டுமொத்த டெல்டா விவசாயிகள் மட்டும் குடிநீர் வாழ்வாதாரத்தையும் தேவையான இந்த காவிரி நீரை பெற்றுத்தர என்ன நடவடிக்கை எடுக்கணும்? தமிழகத்தில் இருக்க எல்லா மக்களும் சேர்ந்து போராட வேண்டும். எல்லா அரசியல் கட்சியும் சேர வேண்டும். எல்லா விவசாயிகளும் சேர்ந்து போராடி எங்களுக்கு உரிய நீரை கர்நாடகத்தில் பெற்றுத்தர வேண்டும். தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லாம பண்ணணும். ஏன்னா தமிழர்களை வஞ்சிக்கிறான் மோடி வஞ்சிக்கிற மோடிக்கு தமிழ்நாட்டில் கர்நாடகத்தில் பிஜேபி இருக்குன்னு தானே எங்களை கொலை செய்யற. எங்களை கர்நாடகத்தில் பிஜேபி இருந்தானே இங்க எங்களை தண்ணி விடாம தடுக்கிற. அதனால எங்களுக்கு அதை தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லாம பண்ணுவதற்கு எல்லா விவசாயியும் ஒன்று சேர்ந்து இனிமேல் போராடுவோம். நாங்க தற்கொலை பண்ணி செத்து போனா கூட எங்களுடைய வாரிசுகள் போராடும். நாங்க ஒவ்வொரு விவசாயியும் சாகிறதுக்கு முன்னாடி அந்த பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. பிஜேபி குற்றம் சாட்டுறது மட்டும் இல்லாம அங்க காங்கிரஸ் அரசு தான் இருக்கு. இப்ப காங்கிரஸ் ஏற்கனவே இருந்தது மட்டும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சாங்களா? ஏன் இப்ப பிஜேபி மட்டும் நீங்க குற்றம் சாட்டுறீங்க? இல்ல, பிஜேபி காங்கிரஸ் ரெண்டும் ஒண்ணுதான் எங்களுக்கு. இன்றைக்கு பிஜேபி செய்யுது, நேற்று வரலையும் காங்கிரஸ் செஞ்சுச்சு, இன்னைக்கு பிஜேபி செய்யுது. இன்றைக்கு காங்கிரசும் பிஜேபியும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாது என்பதற்காக, கர்நாடகாவில் ஆட்சிக்கு வரலாங்கிறதுக்காக எங்களை வஞ்சம் தீர்க்கிறார்கள். அந்த வஞ்சத்தை விவசாய பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். இனிமேல் காங்கிரஸோ பிஜேபியோ தமிழ்நாட்டில் விடுறது நியாயமே இல்லை என்பதுதான் பெரும்பாலான விவசாயிகளுடைய கருத்து.
உமா, அதாவது இவர்களை பொறுத்தளவு வந்து ஏற்கனவே காங்கிரஸ் அரசாக இருக்கட்டும், அதாவது தற்போது காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கிறது, ஏற்கனவே பிஜேபி அரசு பாஜக அரசாக இருக்கட்டும், இருவருமே வந்து விவசாயிகளுக்கு தமிழகத்துக்கு அதாவது காவிரியில கர்நாடகம் தர வேண்டிய தண்ணீரை பெற்றுத் தருவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தற்போது போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெறும் எனவும் அடுத்த கட்ட போராட்டமும் வந்து அவர்கள் அதுக்கான நடத்த இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து வந்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க கூட மீண்டும் காட்சிகளை பார்க்கலாம். காலை முதலே இவர்கள் போராட்டத்தை துவங்கியவுடன் தொடர்ந்து போலீசார்களிடம் இருந்து இந்த போராட்டத்தை கைவிடுமாறு வலியுறுத்தினாங்க. இப்ப மீண்டும் வந்து வலியுறுத்தி வராங்க. இவர்கள் வந்து போராட்டத்தை கைவிடாமல் அடுத்த கட்டமாக இப்ப கழுத்துல வந்து தூக்குக்கயிறுகளை மாட்டிக்கொண்டு போராட்டத்தை துவக்கியிருக்காங்க. போராட்டமானது இந்த காவிரி பாலத்தில் உள்ள இந்த நடைபாதையில் வந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் போலீசார் வந்து தொடர்ந்து இப்ப வந்து அவர்கள் முக்கியமாக இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கான அதுவும் பணியில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து வந்து வாக்குவாதம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. உமா.